ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேஷிகா குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். முதல்ல நாம் ரைஸ் செய்கிறதுக்கு பேனில் எண்ணெய் சேர்த்துப்போம். அதில் 2 லவங்கம், ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக ஜீரகம், எண்ணெயில் சேர்த்து பொரிய விட்டுடலாம். பொடியாக நறுக்கின பூண்டு, பொடியாக நறுக்கின இஞ்சி, அதே போல் பொடியாக நறுக்கின வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெல் பெப்பரை இதில் சேர்த்துடலாம். இதில் நான் ரெட்டும் எல்லோவும் யூஸ் பண்ணியிருக்கேன், ரைஸ் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக. இதில் தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். கேப்சிகம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மிளகு பொடி சேர்த்துடலாம். நல்லா குக் ஆகிட்ட பிறகு வெஜிடபிள்ஸ் நம்ம குக் பண்ண ரைஸை சேர்த்து கிளறிடலாம். இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கடைசியாக போட்டு நாம் நல்லா கிளறி எடுத்துடலாம். ரைஸ் நல்லா உடையாமல் நம்ம கிளறி கொடுத்துடலாம். இது ரொம்ப மைல்டாக, ரொம்ப ஸ்பைஸ் இல்லாமல் மைல்டாக இருக்கும். கிட்ஸ்க்கு சாப்பிடவும் ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட பெல் பெப்பர் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நாம் சைட் டிஷ்ஷாக ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு டிக்கி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். பவுலில் வேக வச்ச ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்துக்கலாம். இது கூட பொடியாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். பொட்டேட்டோவை நல்லா மேஷ் பண்ணிடலாம். இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி, உப்பு, மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், கொஞ்சமாக ஆம்ச்சூர் பவுடர், ஆம்ச்சூர் பவுடர் இல்லைன்னா கொஞ்சமாக லெமன் ஜூஸ் கூட விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதுலேருந்து நாம் கொஞ்சம் கொஞ்சமாக பால் மாதிரி எடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நம்ம பண்ணி ஃப்ரை பண்ணிடலாம்.
பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். டீப் ஃப்ரையும் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஷாலோ ஃப்ரை கூட நீங்கள் பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒரு பக்கம் குக் ஆனதும் நாம் திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ஸ்வீட் பொட்டேட்டோ டிக்கியும் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த லஞ்ச் பாக்ஸ் மெனு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.